எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரோட ஒரு பாடல் பார்த்துடலாமா? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேணும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இதுதான் அந்த பாடல். இதில் இருக்கக்கூடிய சில மீனிங்ஸ் பார்த்துடலாமா? தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி அப்படின்னு பொருள். தூற்றும்படி, இகழும்படி. மூத்தோர் அப்படின்னா பெரியோர் அப்படின்னு அர்த்தம். மூத்தோர், பெரியோர். மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள். மேதைகள், அறிஞர்கள். மாற்றார் அப்படின்னா மற்றவர். மாற்றார், மற்றவர். நெறி அப்படின்னா வழி. நெறி, வழி. வற்றாமல் அப்படின்னா குறையாமல். வற்றாமல், குறையாமல் அப்படின்னு பொருள். இப்போ இந்த பாட்டோட மீனிங் பார்த்துடலாம். நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது. நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது, கற்றதன் பயனையும் மறக்கக்கூடாது. நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது, கற்றதோட பயனையும் மறக்கக்கூடாது. நம்ம நாட்டோட நெறி தவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் குறை சொல்லும்படியும் வளரக்கூடாது. நம்ம நாட்டோட நெறி தவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் நம்மளை குறை சொல்லும்படி நம்ம வளரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது. பெரியோர் கூறக்கூடிய அறிவுரைகளை மீறக்கூடாது. பிறரிடம் நம்ம பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பிறர் உழைப்பை நம்பியும் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பிறர் உழைப்பையும் நம்பி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. யார் கூட சேரக்கூடாது? தன்மானம் இல்லாத கோழைகளோட சேரக்கூடாது. துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும். சோம்பலை போக்கிட வேண்டும். பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுற வேண்டும். வானை தொடும் அளவுக்கு அறிவினை வளர்த்து கொள்ள வேண்டும். என்னென்ன பண்ணணும்? தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும். சோம்பலை போக்கிட வேண்டும். பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்துச்சுன்னா அதையும் விட்டுட வேண்டும். வானை தொடும் அளவுக்கு அறிவினை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும். அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமைகளையும் பெற வேண்டும். அப்புறம் பெற்ற தாயின் புகழும் நம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? பெற்ற தாயின் புகழும் நம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். ஓகேவா? இந்த பாடலை எழுதுனது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரியா? எளிய தமிழில் நமக்கு புரிகிற மாதிரி சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடுபவர் தான் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வினை போற்றியவர். மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை எப்படி சொல்கிறாங்க எல்லாரும்? மக்கள் கவிஞர் அப்படின்னு சிறப்பு பெயரால் அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.